பிரதிபலி பெற்றவங்களையும் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல நட்புக்கான அடையாளம் அவனை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும், அவனுடன் பேசினால் ஈமான் அதிகரிக்கும், அவனுடன் உட்கார்ந்தால் அறிவு வளரும், அவனுடைய செயல்கள் மறுமை நாளை நம்மளுக்கு நினைவுபடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையே சில நேரங்களில் சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பது முக்கியம். அவங்களோட அறிவுரை தான் நம்ம சரியான பாதையில் சில டைமில் கொண்டு போகிறதா இருக்கும். அதனால் நல்ல நட்புன்றது மிகப்பெரிய ஒன்று. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல நட்பு தீய நட்புக்கான உதாரணம் கம்சலில் சாஹிபி மிஸ்கி வக்கீனில் ஹத்தாத். அதில் மிஸ்கின்னா அப்படின்னா நறுமணத்தை விற்பவர், வக்கீனே ஹத்தாத்னா இரும்பு பட்டறையில் இருப்பாங்க. இப்போ நம்ம நறுமணம் விற்பவங்ககிட்ட போனாக்கா, நம்ம அங்கே போனால் அங்கே நறுமணம் விற்பவங்ககிட்ட போனால் அங்கே நல்ல நறுமணமும் அவங்க வச்சிருக்கிற வாசனை திரை நல்ல நறுமணம் மிக்கதாக இருக்கும். அது அங்கே மட்டும் வாசனை இல்லாமல் நம்ம அங்கேருந்து கடந்து வந்தாலும் அந்த வாசனை நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நல்ல நட்புமே. இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட பழகுறோன்னா அவங்ககிட்ட நற்குணங்கள் நம்மளுக்கு சேரும். அது இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல விஷயமாவது நம்மளுக்கு பிரதிபலிப்பாக இருக்கும். அந்த நட்பு நம்மளுக்கு நல்லதை தான் சொல்லிக் கொடுக்கும். இப்போ தொழுவ போகலாம் அப்படி வான்னு சொல்லி கூப்பிடும். ஒரு ஹதீஸை பேசினாலும் அந்த ஹதீஸை கற்றுக்கிட்டதுக்காக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் அவங்க நல்ல நட்பாக தான் இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் செஞ்சாலும் இப்போ ஒரு சில விஷயம் செஞ்சால் கூடமே அதில் அந்த நட்போட ஈர்ப்பு இருக்கும். அது இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நார்மலாகவே சொல்லி கொடுத்து தான் இருக்கும். அதுக்கு தான் அதை எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி வக்கீனல் ஹத்தாத் இரும்பு பட்டறை. இப்போ நம்ம இரும்பு பட்டறை போனாக்கா அங்கே தீக்கலங்காக இருக்கும், ஒரு நெருப்பாக இருக்கும். அதே மாதிரி அது உள்ளே போயிட்டு வந்தால் ஒரு தூசியும் துக்குளுமா இருக்கும். அதே மாதிரி தான் தீய நட்பு சொல்கிறாங்க. தீய நட்புன்னு சொல்லிட்டு பார்த்துட்டா அந்த நட்புக்கிட்ட நம்ம இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம், ஆபத்தான விஷயம். அதுக்கிட்ட போனால் நம்ம நல்லது எதுவுமே கற்றுக்க முடியாது. நம்மக்கிட்ட இந்த நல்லதுமே கெட்டதாக மாறிடும். அதனால நம்ம தீய நட்புலேருந்து தூரமாக இருக்கிறது தான் சிறந்தது. நம்ம நல்ல நட்பாக இருந்து நறுமணம் மிகுந்தவங்களாக இருக்கணும். தீய நட்புக்கிட்ட போய் நம்ம நெருப்பில் கொண்டு போய் விழக்கூடாது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை நண்பராக தேர்ந்தெடுக்கீங்கன்னு சொல்லிட்டு கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் நீங்கள் தான் அவங்க, உங்களோட பிரதிபலிப்பு தான் அவங்க, அவங்களோட பிரதிபலிப்பு தான் நீங்கள். அந்த நட்புன்றது இந்த உலகம் வரைக்கும் வராது. அது நம்மளோட கபரு அதுக்கப்புறம் மறுமை, அதுக்கப்புறம் சொர்க்கம் நரக்கம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நம்மளை அந்த நட்பு இழுத்து செல்லும். அது இல்லாமல் அல்லாஹோ மட்டும் நினைவு கூறுற நட்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க பாருங்க. எப்பயுமே அல்லாஹை பற்றி நினைக்கிறது, அல்லாஹை பற்றி பேசுகிற நட்பாகவே நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர்